ஹாய், தீபாவளி ஸ்பெஷல் தான் பார்த்துட்டு வர்றோம். அதில் நவராத்திரியில் கலசமாக வச்சுருக்க தேங்காயை வச்சு தேங்காய் பர்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபுல் தேங்காயை நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்கணும், ப்ரௌன் கலர் இல்லாமல். இப்போ 1 கப் தேங்காய்க்கு 1 கப் சர்க்கரையை நம்ம எடுத்துக்கணும். இப்போ 1 கப் தேங்காயை நல்லா பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, சிம்லே தான் இருக்கணும். 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு 1 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். இப்போ இதோட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனில் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சின பாலை நான் விடுறேன். 3 ஸ்பூன் தான், நிறைய பால் விட்டோம் சொதன்னு ஆகிடும். இது சும்மா அந்த சர்க்கரை கரையிறதுக்காக, ரொம்ப பூத்துறாமல் இருக்கிறதுக்காக, சாஃப்டாக இருக்கிறதுக்காக நம்ம போடுவோம். அவ்வளோதான். சிம்மிலே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா கிளறிட்டே வரணும். இப்போ நல்லா அந்த பாகு இலகி இதை பாருங்கள், இந்த ஓரம் எல்லாம் நல்லா பூத்தா மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்குள்ளே டக்குன்னு 1 செகண்டு தான், நம்ம லேட் பண்ணக்கூடாது. ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவை வச்சுட்டோன்னா இந்த மாதிரி ஓரத்துலலாம் பூத்து வந்த மாதிரி இருக்கும். அப்போது கரெக்டாக இருக்கும். அந்த பாருங்கள், இது எடுத்து போடுறது சரியாக இருக்குது. இதுக்கு முந்தைய பதம் கூட நீங்கள் எடுக்கலாம், சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி இதோட பாதாம் மிக்ஸை சேர்க்குறேன். அதனால் எனக்கு கலர் ப்ரௌன் கலராக வரும். கடைசியில் நான் இந்த பாதாம் மிக்ஸ் பவுடரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது ஓகேன்னா பாதாம் மிக்ஸ் நீங்களும் கடையில் விற்கிது வாங்கி சேர்க்கலாம். இல்லைனா ஒயிட்டாகவே இருக்கணும்னா அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. மறக்காமல் வித்யா மைண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செஞ்சு பாருங்கள். டாட்டா, பை பை.